Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th standard எகனாமிக்ஸ்க்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னென்ன அப்படினு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லனா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த 11th எகனாமிக்ஸ்க்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ல முக்கியமான டீடைல் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இதுல நான் சொல்லக்கூடிய இந்த டீடைல் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களால குவார்ட்டர்லி எக்ஸாம்ல 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ பார்ட் 4ல 7 into 5 35 மார்க்ஸ் உங்களால 11th எகனாமிக்ஸ்ல இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல மட்டுமே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாம எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா தரோவா படிச்சுக்கிறங்க. சரியா? ஓகே, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எகனாமிக்ஸ். பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கானமி வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி. எலாபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எகனாமிக்ஸ். பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரி. Explain the law of demand and its exceptions. தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரி. Elucidate the law of diminishing marginal utility with diagram. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. Explain the law of equimarginal utility. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. Examine the law of variable proportions with help of a diagram. மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. Elucidate the law of returns to scale. Illustrate. விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. List out the proportions of isoquants with the help of a diagram. சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விளக்குக. If total cost equal to 10 plus Q3, find out AC, ABC, TFC, AFC when Q equal to 5. மொத்த செலவு 10 கூட்டல் Q3, Q equal to 5 எனில் AC, ABC, TFC, AFC ஆகியவற்றை கண்டுபிடி. Bring out the relationship between AR and MR curve under various price conditions. பல்வேறுபட்ட விலை நிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. Explain price and output determined under monopolistic competition with the help of a diagram. முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. How price and output determined under the perfect competitions. முற்றுரிமை போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது. Bring out the features of perfect competitions. நிறைவு போட்டியின் இயல்புகள் விளக்குக. Illustrate the Ricardian theory of rent. ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Elucidate the loanable fund theory of interest. கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. Explain the marginal productivity theory of distribution. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. Explain the strong features of Indian economy. இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. Bring out Jawaharlal Nehru's contribution to the idea of economic development. பொருளாதார முன்னேற்ற கருத்துகளில் ஜவஹர்லால் நேருவின் பங்கை வெளிக்கொணர்க. Explain the role of SSI in economic development. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறுதொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி. Explain the objectives of nationalization of commercial banks. வணிக வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. Describe the performance of 5-year plans in India. இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் செயல்களை விவரி. அவ்வளவுதான். மொத்தம் 22 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 22 5 மார்க் கொஸ்டின்ஸை தரவா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களால 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.